ஹாய், நான் உங்க புனிதா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பழிக்கு பழி வாங்குங்கள் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கோம். பழிக்கு பழி வாங்குறது கரெக்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் என்ன சொல்றேன்னா கரெக்ட்னு சொல்றேன். பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு. எப்படி? இப்ப நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கன்னா திரும்பவும் அவங்கள ஏமாத்தணுமா, இல்ல நம்மள மட்டம் தட்டிட்டாங்கன்னா திரும்பவும் அவங்கள மட்டம் தட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க நல்லா இருந்துட்டாலே அவங்கள பழி வாங்குற மாதிரி தான். சரியா? ஏன்னா நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு அவங்க நிறைய வேலைகளை செய்யறாங்களா, அப்ப அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம்னாலே அவங்கள அது பழி வாங்குற மாதிரி தானே ஆகிடும். சரிதானே நான் சொல்றது? இப்போ நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கன்னா திருப்பி அவங்கள ஏமாத்தணுமா? இங்க பாரு, நீ என்ன ஏமாத்திட்டல, நான் உன்னை ஏமாத்தாம விட மாட்டேன். இதுல ஒரு டயலாக் சொல்லுவாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு. காலம் எல்லாருக்கும் தாங்க வரும். யாரோட காலமும் இப்படியே நின்னுட போறது கிடையாது. அதனால